ஹாய், திஸ் இஸ் மிருதுலா. வெல்கம் பேக் டு மாஸ் மிருதுலா மீடியா. இன்னைக்கு நாம ஒரு சமணர் படுகை, அதாவது சமணர் கோயிலை தான் பார்க்க போறோம். அது அனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கு. சென்னையில இருந்து 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திண்டிவனம் பக்கத்துல இருக்கு. யார் இந்த சமணர்கள்? சென்னையிலேருந்து போகிறவங்க திண்டிவனத்துக்கு முன்னாடியே நேஷனல் ஹைவேஸ்ல செஞ்சிக்கு போகிற வழியில் ரைட் கட் பண்ணி போனோம். அந்த வழியில் ஒரத்தி அப்படின்ற கிராமத்துக்கு போகிற வழியில் சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அனந்தமங்கலம் வரும். இந்த கிராமத்துக்கு வெளியில சமணர் படுகை இருக்கு. போற வழியில ஒரு சின்ன குன்று மேல புதுசா ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. ஆனா இது புதுசா கட்டினாலும் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில்ல என்ட்ரி ஆன உடனே பிக் சைஸ்ல சிவன், பார்வதி அண்ட் நந்தி சிலை இருக்கு. அதுக்கு பின்னாடி இதை விட பெருசாவும் பிரம்மாண்டமாவும் ஆதியோகி கோலத்துல சிவன் சிலை இருக்கு. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ அனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயில். மூலஸ்தானத்துக்கு போற வழியில ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கு. அங்கதான் விளக்கேத்துறாங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு அழகான கிருஷ்ணர் சிலை இருக்கு. குன்று மேல ஏறதுக்கு ஸ்டெப்ஸ் கட்டியிருக்காங்க. வெயில் படாம இருக்கிறதுக்காக ரூஃபும் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில கிபி 1097ல முதலாம் குலோத்துங்க சோழன் கட்டினாரு. அதுக்கப்புறம் 1221ல மூன்றாம் ராஜராஜ சோழன் பராமரிச்சுட்டு வந்தாரு. இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் சமணர் படுகை இருக்கு. வாங்க அங்க போலாம். இதுதான் நம்ம தேடி வந்த அனந்தமங்கலம் சமணர் படுகை. இத சமண பள்ளின்னு சொல்லலாம். அது என்ன சமணம்? இன்றைய வார்த்தையில சொல்ல போனா அது ஒரு மதம், சமண மதம். இந்த நிலப்பரப்புல பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள் பின்பற்றின ஒரு வாழ்வியல் கோட்பாடு தான் சமணம். சமணத்துல 3 சப்டிவிஷன் நெறிகள் இருந்தது: ஆசிவகம், சாவகம் அண்ட் சைனம். காலப்போக்குல ஆசிவகமும் சாவகமும் அழிஞ்சிடுச்சு. சைனம் அதுல எழுதப்பட்ட காப்பியங்கள், அதாவது கதைகள் மூலமா தன்னை நிலைநிறுத்திக்குச்சு. காலப்போக்குல சமணமே சைனமா மாறிடுச்சு. இன்னைக்கு சைனம் என்ற சமண மதத்தை வட தமிழ்நாட்டுல இருக்க மாவட்டங்கள்ல சிலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சமணத்துல 3 முக்கியமான கோட்பாடு சொல்வாங்க. ஃபர்ஸ்ட், அஹிம்சை, அதாவது உயிர்களை கொல்லாமை. செகண்ட், வாய்மை அல்லது சத்தியம், அதாவது உண்மையை மட்டும் பேசுறது, பொய் சொல்லாது. தேர்ட், தவம் என்ற நிர்வாணம், அதாவது நம்ம உயிரோட இருக்கும் போது செய்யற தவத்தின் மூலமா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்மா ஆனந்த நிலையை பெறுவதுதான் நிர்வாணம் அப்படின்னு சொல்றாங்க. சமணத்துல கடவுள்னு யாரும் கிடையாது. இறந்து போன புனித ஆன்மாக்களை தான் கடவுளா வணங்குனாங்க. இந்த சமண கோட்பாடுகளை போதிச்ச இடத்த பள்ளி அப்படின்னு சொல்வாங்க. இதுல இருந்து தான் கல்வி கற்றுக் கொடுக்குற இடம் பள்ளிக்கூடம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த போதிச்சாங்க இல்லையா டீச்சர்ஸ், அவங்கள தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர், லாஸ்ட் தீர்த்தங்கரர் அதாவது 24th தீர்த்தங்கரர் மகாவீரர். சமண மதம் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பார்த்ததில்ல. எல்லாரையும் ஈக்குவலா தான் நடத்துச்சு, கல்வியும் கொடுத்துச்சு. கிமு 7ஆம் நூற்றாண்டுல சைவ சமயத்தோட
எழுச்சினாலையும் மன்னர்களோட ஆதரவு குறைஞ்சதுனாலையும் சமண மதம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்பர் தூண்டுதல்னால பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறினாரு. அதே மாதிரி ஞான சம்பந்தர் தூண்டல்னால பாண்டிய மன்னர் கூன் பாண்டியன் சமண மதத்துல இருந்து சைவ மதத்துக்கு மாறினாரு. பல சமண துறவிகளை கழுவேற்றம் செஞ்சு கொன்றதா வரலாற்று குறிப்புகள் இருக்கு. இந்த சின்ன குன்று மேலதான் சமணர் படுகை இருக்கு. இது சின்ன ஹைட்டு தான், சுலபமா ஏறிடலாம். இது ஒரு இயற்கையான இடத்துல இருக்கு. இங்க கிபி 945ல பொறிக்கப்பட்ட முதலாம் பராந்தக சோழனோட கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல இங்க தங்கியிருந்த தீர்த்தங்கருக்கு உணவளிக்க தானமா கொடுக்கப்பட்ட பொருட்களோட டீட்டெயில்ஸ் இருக்கு. இதுதான் இயற்கையா அமையப்பட்ட சமணர் படுகை. இங்க தங்கியிருந்து தவம் செஞ்சுதான் போதிச்சாங்க. குகைக்கு மேல இருக்க பாறையில தர்மாதேவி, பத்மாதேவி அண்ட் தரனேல்தரனோட உருவங்களை செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 23வது தீர்த்தங்கரான பர்சுவநாதரோட உருவத்தையும் 24வது தீர்த்தங்கரான மகாவீரரோட உருவத்தையும் செதுக்கியிருக்காங்க. பக்கத்துல இருக்க பாறையில 7 பாம்புங்களோட பர்சுவநாதரையும் அதுக்கு பக்கத்துல யட்சனையும் செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பங்களை உருவாக்குனது அரிட்ட நேமி அண்ட் அரிட்டநாம நேமின்னு சொல்றாங்க. இதெல்லாம் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. இங்க இருக்க கல்வெட்டுல இந்த ஊரோட பேரு ஜீனகிரி பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. கால மாற்றத்தினால பல சமண கோயில்கள் அழிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம சைவ கோயில்களாகவும் வைணவ கோயில்களாகவும் மாற்றப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுது. இது ஒரு சின்ன இடம் தான், ஆனா இங்க வந்ததுனால நம்ம வரலாற்றோட சில பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். பாய்.